Hi friends, welcome to D Creative Designer. Already நம்ம 10 stitches பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு 5 stitches பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குவோம் fly stitch. அதுக்கு நான் 3 லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நீடில் வெளியே எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் லைனுக்குள்ளே விட்டேன். இப்போ வந்து செகண்ட் லைன் வழியாக எடுத்து நம்மளுக்கு ஒரு யூ ஷேப் வந்துருச்சா. இனி மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் லைன்லேயே விட்டு அதில் முடிச்சுக்கிறேன். இதான் வந்து ஒயிட் ஷேப்பில் வரும். எகெயின் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்து தேர்ட் லைனில் விட்டு செகண்ட் லைனுக்கு எடுத்து இந்த ஒயிட் ஷேப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். செகண்டாக பார்க்குறது நம்ம கவுச்சிங் ஸ்டிச். இது வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். வேறு கலரில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் விட்டேன். இப்போது எகெயின் ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்து வேறு கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழேருந்து நீடில் வெளியே எடுத்து மேலே இருக்கிற இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்குள்ளே விட்டுட்டேன். இதை வந்து கவுச்சிங் ஸ்டிச். இது வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்குவோம். இது வந்து த்ரெட்டு நகராமல் லாக் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு மெத்தடில் வரும். நம்ம தேர்ட் ஒன் பார்க்க போகிறது கோரல் ஸ்டிச். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே விடும் போது இப்போ த்ரெட்டு நீடில் விட்டோமா விட்டு கீழே இருக்கிற நீடில் கீழே இருக்கிற த்ரெட் எடுத்து நீடில் சுற்றி போட்டுக்கணும். போட்டு நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து கோரல் ஸ்டிச். இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதே ஸ்டிச் தான். எகெயின் மறுபடியும் பாயிண்ட்டுக்குள்ளே விட்டு எடுத்து கீழே இருக்கிற நீடிலோட த்ரெட் இருக்குல்ல, நீடில் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டு தான் எடுத்து நம்ம மேலே விடணும். நீடிலுக்கு அந்த சைடு விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நாட் ப்ராப்பராக வரும். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போது ஜிக்ஜாக் ஸ்டிச். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 லைன் போட்டுக்கோம். கீழ் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து இதுக்கு நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட் மாதிரி தான் கீழேருந்து எடுத்து நம்ம ஃபஸ்ட் லைனில் இருக்கிற இதுக்கு விடணும், பாயிண்ட்டுக்குள்ளே விடணும். எகெயின் கீழேருந்து செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து மறுபடியும் அதே ஃபஸ்ட் லைனுக்குள்ளே விடணும். அப்படி விடும்போது ஒரு மலை மாதிரி ஒரு இது வரும். இதுதான் வந்து ஜிக்ஜாக்னு சொல்லுவாங்க. இன்றைக்கோட லாஸ்ட் ஸ்டிச் வந்து ஃபர்ன் ஸ்டிச். இதுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுருக்கேன். அந்த லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருந்து எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டில் வந்து த்ரெட்டை விட்டுக்கிறேன். எகெயின் செகண்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே வந்து விட்டுக்கிறேன். இப்போ மேலே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், அதுலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே விடுறேன். கீழே இருந்து எடுத்து எகெயின் அதே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே தான் விடுவேன். இதுதான் வந்து ஃபர்ன் ஸ்டிச். நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அந்த லைன் ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்து தான் மேலே இருக்கிற பாயிண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச் ப்ராப்பராக வரும்.